குட் ஈவினிங். 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 12 அண்ட் 13 என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். டே 12 வந்து சாட்டர்டே. அன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் நான் காலையில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல அன்றைக்கி. ரீசன் என்னென்னா, அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நைட்டு வந்து ரொம்ப லேட் நைட் தான் சாப்பிட்ருந்தேன், 10:30 கிட்ட. அண்டு தூங்குறதுக்கும் 12:30 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் பெருசாக பசி இல்லை. அதனால் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் 1 o'clock வந்து கொஞ்சமாக மாதுளப்பழம் வந்து சாப்பிட்ருந்தேன். லஞ்சும் எடுத்துகிட்டு போகல, கடையில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். குயிக் லஞ்சு தான். அதில் வந்து ஒரு சப்பாத்தி, அந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், கோவக்காய் பொரியல் வந்து சாப்பிட்ருந்தேன். லெமன் சாதமும் கேசரியும் வந்து நான் சாப்பிடலை. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணலை. டைம் கிடைக்கும் போது வாக்கிங் மட்டும்தான் போயிருந்தேன். ஃபுட்டில் மட்டும்தான் வந்துட்டு என் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவுமே இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டு 8:30க்கு வந்து டின்னர் சாப்பிட்ருந்தேன். ஒரு இட்லி, 2 எக் போட்டு ஃபுல் பாயில் வந்து சாப்பிட்ருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஸோ காலையில் வந்து சர்ச்சுக்கு வந்து போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி வந்து வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன் வீடு தான், சமைக்கவே வேண்டாம் போல இருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து சர்ச் போயிட்டு வந்துட்டு 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸும் 2 பாயில்டு எக் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பால் காய்ச்சல் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ லன்ச் அங்கே தான். அதனால் வந்துட்டு காலையில் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 1:30க்கு வந்து அங்கே வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி வந்து சாப்பிட்ருந்தேன். பாதி ஃபுட் வந்து என் பையனோடு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி வந்து இன்றைக்கி பார்க்கலாம். 100 கிராம் பாதாம் முந்திரி எடுத்துருக்கிறேன். சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட், வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து 30 கிராம் எடுத்துருக்கிறேன். வால்நட் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க 2லேருந்து 3 நிமிஷம். அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பேரிச்சம்பழம் 150 கிராமும் அத்திப்பழம் 50 கிராமும் வந்து எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நெய்யில் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க, பேரிச்சம்பழம் வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கிற நட்ஸை வந்து இது கூட பாதி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது கிரைண்ட் பண்ண மிக்சரை நீங்கள் ஆல்ரெடி பாதி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா நட்ஸை, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி லட்டு பிடிச்சிக்கோங்க. டெய்லியும் இந்த லட்டில் இருந்து ஒன்று வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் இப்படி சாப்பிட்றதுனால உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸும் கட் ஆகும். உங்களுடைய ஹேர் ஃபால் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குமே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஏபிசி மால்ட் வந்துட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்து அந்த டேவை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.